ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரமாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதா 10வது அத்தியாயம் விபூதி யோகம். 10வது அத்தியாயம் விபூதி யோகம். விபூதி யோகம் இப்போ பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயத்தில் நிர்குண பிரம்ம தத்துவம், 10வது அத்தியாயமும் 11வது அத்தியாயமே சகுண பிரம்ம தத்துவம். அதாவது வித்து மாயுடன் கூடிய சோபாதிக்க பிரம்ம தத்துவம் சொல்லுவோம். சோபாதிக்கன ச உபாதி, சுக ச உபாதி சோபாதிக்க பிரம்ம தத்துவத்தை பற்றி தான் நாம் இப்போ 10லையும் 11லையும் படிக்க போகிறோம். இப்போ 9ல் பார்த்தது நிரூபாதிக்க. நிரூபாதிக்கனா உபாதி ரஹித நிர்குண பிரம்ம தத்துவத்தை நம்ம 9வது அத்தியாயத்தில் பார்த்தோம். மாயுடன் கூடிய பிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவத்தை பற்றிய விளக்கம் 9, 10, 11. இப்போ பிரம்ம தத்துவத்தை நிரூபாதிக்கிற பிரம்ம தத்துவத்தை பற்றிய விளக்கத்தை நம்ம 9வது அத்தியாயத்தில் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். இதுக்கு இந்த இடத்துல ஏன் இதுக்கு விபூதி யோகம் அப்படின்னா தன்னுடைய பெருமையை கூறுதல் அர்த்தங்க. விபூதினா தன்னுடைய பெருமை, பெருமைன்னு அர்த்தம். விபூதினாவே பெருமை. இவர் விபூதி தன்னுடைய பெருமையை ஈஸ்வர தத்துவம் இப்போ 10, 11 என்னது சகுண பிரம்ம ஈஸ்வரனை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அப்போ நம்ம அந்த இடத்துல நின்றுட்டு ஸ்லோகங்களை புரிய ஆரம்பிக்கணும். அப்போ அங்கே என்ன பண்ணுறாரு? ஈஸ்வர தத்துவம் மாயுடன் கூடிய பிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவம் தன்னுடைய பெருமையை தானே கூறினா மட்டும்தான் உண்டு. மற்றவங்களுக்கு யாருக்கும் அந்த யோகித அம்சம்லாம் கிடையாது. ஸோ அவருடைய பெருமையை கூறுகிறார். எதுக்கு கூறணும்? இப்போ நாம் ஒருத்தர்கிட்ட தற்பெருமை பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் 2 நிமிஷத்தில் மூஞ்சி சுளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு பிடிக்கும். நம்மளை பற்றி நான் அப்படி பண்ணினேன், நான் இப்படி பண்ணினேன், நான் அதை சாதித்தேன், இதை பண்ணினேன், அதை படித்தேன், இதை பண்ணினேன், இதை பிடுங்கினேன், அதை அப்படிங்கும் போது வி ஃபீல் ஹாப்பி. பட் கேட்குறவங்களுக்கு 2 நிமிஷத்தில் இது என்னது சும்மா தற்பெருமை பேசிட்டு உட்காந்துருக்குது, என்னமோ இதுதான் உலகத்திலே வாழ்கிற மாதிரி, நாமெல்லாம் அந்த செயலை செய்யாத மாதிரி, இதுதான் புள்ள பெற்று வளர்த்துற மாதிரி, நாம் என்னமோ பையனை பிள்ளையில பெற்று வளர்த்தாத மாதிரி, நான் அப்படி வளர்த்தனேன் இப்படி வளர்த்தனேன் இது வெறும் பேசுதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபேஸில் அந்த கஷ்டப்பட்டு சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு போர் அடிக்கும். அதே தான் திருப்பி வயசு வருஷா அவங்க தற்பெருமை பேசினாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் கேட்குற நமக்கு என்ன ஆகும்? நாம் அதே மாதிரி நாம் நினைப்போம், பெருசாக இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, என்னமோ இவங்க தான் சாதிச்ச மாதிரி, மற்றவங்கள என்னமோ சும்மா உட்காந்துருக்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு வருவது இயல்பு. இது சாதாரணமாக நடக்கிற ஒரு தற்பெருமை பேசும்போது விபூதின்னு எடுத்துக்கலாமே. அதை விபூதி என்னுடைய விபூதி நான் பேசினாலும் சரி எனக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்களுடைய விபூதி அவங்க பேசினாலும் சரி அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது. இது ஜென்ரல் லா. போர் அடிக்கும் சொன்னா ஒரே வார்த்தையில் போர் அடிக்கிறாங்கப்பா அவங்க வாயை திறந்தா அப்படிங்கிறத இந்த தான் நமக்கு தெரியும். இப்ப இறைவன் விபூதியை ஏன் பேசுகிறார்? அவர் இந்த சிக்கலுக்குள்ள சிக்கணும்ல. ஏது நான் பேசினா எனக்கு பிடிக்குதுன்னு சொல்றக்கோ மற்றவங்க பேசினா போர், இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூக்குள்ள சிக்கனவர் யாரு கிடையாது? ஈஸ்வரன் கிடையாது. தன்னுடைய பெருமையை பேசினா தனக்கு சந்தோஷம் வருது அதனால பேசுறேன்னு சொல்றாள் யாரு இல்ல? ஈஸ்வரகா. நாம எதுக்காக தற்பெருமை பேசுறோமோ அந்த விஷயத்துக்காக அவர் தற்பெருமையை பேசுபவர் அவர் அல்ல. அப்புறம் எதுங்க பேசுறாரு? இறைவனுடைய தத்துவ விபூதியை இறைவனை ஏன் பேசணும்? நமக்காக தான் பேசுறாரு, அவருக்காக பேசலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தற்பெருமை பேசுறாருன்னா அவருக்காக அவர் பேசல, நமக்காக பேசுறாரு. அப்ப நமக்கு தேவை இருக்கிறது, அதனாலதான் அவர் பேசுறாரு.
நமக்கு அந்த விபூதி யோகம், விபூதி தேவை இருக்கிறது. அவருடைய தற்பெருமை அவர் பேச வேண்டியது அவசியமாக இருப்பதால் அவர் தற்பெருமை பேசுகிறார். விபூதி தற்பெருமை சொல்றாரு. விபூதி யோகத்தை அவர் தன்னுடைய விபூதி அவரே கூறுகிறார். இப்ப யாரு தன்னுடைய பெருமையை சொல்வது? ஈஸ்வரன் தன்னுடைய பெருமையை ஈஸ்வரனே கூறுகிறார். கிருஷ்ணனுடைய சரீர ரூபத்தில் இருந்து கொண்டு கிருஷ்ணன் பேசலை. ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வரனுடைய பெருமையை கூறுகிறார் இந்த ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா. அப்படி புரிஞ்சோம்னா அப்படி அழகா போகும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணனோட லாக் ஆயிட வேண்டியது. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அதை தாண்டி அவங்களால என்ன வர முடியுது இல்ல? ஈஸ்வர தத்துவத்துக்கு வர முடியுது இல்ல, பிரம்ம தத்துவத்துக்கு வர முடியுது இல்ல. உடனே என்னது? கிருஷ்ணா கிருஷ்ணா. இஷ்ட தேவதையாக மட்டும்தான் அவனால பார்க்க முடியுது. They are limiting இறைவன் in one சரீரா. They are giving limitation to ஈஸ்வர தத்துவத்துக்கு. They are limited. அதாவது எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு தத்துவத்தை அவங்க என்ன பண்றாங்க? கிருஷ்ணன்கிற ஒரு சரீரத்துக்குள்ள அப்படியே ஒரு வரைமுறைக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக மாத்திடுறாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள என்ன வருது? கன்ஃபியூஷன். இப்ப கம்மிங் டு ஈஸ்வரன். ஃபர்ஸ்ட் ஈஸ்வரனை பேசுகிறார் அப்படின்னா அப்ப ஈஸ்வரனை யாரு? ஜெகத் காரணம் ஈஸ்வரக டெஃபினிஷன் எப்பவுமே. மாயா சகித பிரம்மம் ஈஸ்வரன், அது அவங்களுடைய தத்துவம். ஹூ இஸ் ஈஸ்வரான்னு கேட்ட என்ன சொல்ல தெரியணும்? ஜெகத் காரணம், இந்த உலகத்துக்கு காரணமானவர் ஈஸ்வரகா. உலகம்னா சிருஷ்டி செய்யப்பட்ட அனைத்தையும், நாம வாழ்ற இந்த ஒரு உலகத்தை மட்டும் நினைக்க கூடாது. சிருஷ்டி செய்யப்பட்ட அனைத்து சூரிய மண்டலம் எத்தனையோ இருக்குங்கிறாங்களே, அனைத்துக்கும் காரணம் ஜெகத் காரணம் ஈஸ்வரக. இப்ப காரணம் அப்படின்னு நமக்கு என்ன தெரியணும்? நிமித்த காரணம், உபாதான காரணம், இன்டெலிஜென்ட் காஸ், மெட்டீரியல் காஸ். அவர் என்ன சொல்றாரு முண்டகோபனிஷத்துல? ரெண்டு நான் தான். நிமித்த காரணம் நான் தான், இன்டெலிஜென்ட் காசு நான் தான். இப்ப ஒரு பானையை பாக்குறோம், அதுக்கு இன்டெலிஜென்ட் காசு குயவன், மெட்டீரியல் காசு ஆறு? களிமண். அந்த மாதிரி நான் இந்த உலகத்தை படைக்கல. ஒரு சிலந்தி பூச்சி ஏதோ ஊர் நாபிகி, அதுதான் அவரை கொடுக்க உதாரணம். எப்படி தன்னுடைய வெப்புக்கு வேணுங்கிற இன்டெலிஜென்ட் காசு அதுக்கு இருக்குது, எப்படி கட்டணுங்கிற அறிவு இருக்கு, அதுக்கு வேணுங்கிற மெட்டீரியலும் அதுகிட்ட இருந்து வருது. அது ஓரளவுக்கு தான் அது புரிஞ்சுக்கணும். அது கட்டிட்டு அதை இடத்த விட்டு போயிடும். அந்த மாதிரி இறைவன் உலகத்தை படைச்சிட்டு வேற உலகத்தை போய் சொர்க்கத்துல போய் உட்காரவரே அல்ல. ஸோ அங்க அந்த எக்ஸாம்பிள்ல லிமிட்டேஷன் புரிஞ்சுக்கணும். அப்போ நிமித்த காரணம் அவர் தான், உபாதான காரணம் அவர் தான். இன்டெலிஜென்ட் காசுங்கிறது நமக்கு புரியும். அவர் தான் கண்டிப்பா புத்தி சக்தியோ, அவரோட புத்தி தான் உலகமாக இருக்கிறது. உபாதான காரணம் மெட்டீரியல் காசுனா என்ன? காலத்ரயே எத்து அஸ்தி தத்து உபாதான காரணம். டெஃபினிஷன் சொல்றேன். வாட் இஸ் உபாதான காரணம்? காலத்ரயே, மூன்று காலத்திலும், எத்து எது அஸ்தி இருக்கிறதோ தத்து உபாதான காரணம். இப்ப நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க, மூன்று காலத்திலும், சிருஷ்டிக்கு முன், சிருஷ்டி இருந்து அது சிருஷ்டியான இருக்கிற காலத்தில் அது லயமாகிறால், சிருஷ்டிக்கு முன், சிருஷ்டியில், சிருஷ்டிக்கு பிறகு, லய காலத்திலும் எந்த ஒன்று இருக்கிறதோ காலத்திரை. இதுதான் உபாதான காரணத்துக்கு இனிமேல் டெஃபினிஷனா இதுதான். ஒரு ஸ்டெப்பும் போக போக நம்மளோட கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆயிக்கணும். ஒன்றுக்கு உபாதான காரணம்னு சொன்னீங்கன்னா எப்படி பார்க்கணும்? காலத்திரையே. எப்படி? இப்ப பானை இருக்கு, களிமண் தான் என்னது? என்ன சொன்ன? குயவன் நிமித்த காரணம். அவருவாவை செஞ்சு வச்சுட்டு அவர் போயிடுவார். அவர் காலத்திரையில இருக்க மாட்டார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பானை வரும்போது கூடவே வந்துட்டு இருப்பாரு என்ன? பானை உடச்சதுக்கு அப்புறம் உடச்ச பானை கையில் வச்சுட்டு நிப்பாரா என்ன? நோ. நிமித்த காரணங்கிறது சிருஷ்டி பண்ணும் போது மட்டும்தான் அவருக்கு அங்க வேலை. சிருஷ்டி செஞ்சுட்டாரா நிமித்த காரணத்துக்கு வேலை இல்லை. இவர் என்ன சொல்றாரு? உபாதான காரணம் போது சிருஷ்டி செய்யறதுக்கு முன்னால், உபாதான காரணம் யாரு? பானைக்கு மண்ணு. அது பாருங்க, பானை உருவாகிறதுக்கு முன்னாலே இருந்துதா? பானையா இருக்கும் போதும் களிமண் இருந்துதா? பானை உடஞ்சால் அங்க என்ன இருக்கும்? களிமண் இருக்குது. சோ அது உபாதான காரணம்ங்கிற இதெல்லாம் நியாய சாஸ்திரம். டெஃபினிஷன் ஒன்னொன்னுக்கும் கொடுக்க தெரியும். பக்காவா லாஜிக்கா புரிஞ்சுக்கணும். அப்போ மூணு காலத்திலும், காலத்திலேயே எது அஸ்தி தத்து உபாதான காரணம். இது பானை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிருச்சு. பானைக்கு நிமித்த காரணம் குயவன். அவர் ஒரு காலத்துல சிருஷ்டி பண்ணிட்டான்னு அவர் போயிடுவாரு.
ஸ்திதி காலத்திலும் லய காலத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. நிமித்த காரணத்துக்குள்ள ஒரு சிருஷ்டி செய்யற போது மட்டும்தான் அதுக்கு இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அதுக்கு அங்கு வேலை இல்லை. ஆனா உபாதான காரணமா இருந்ததுன்னா சிருஷ்டிக்கு முன்னாலேயும் இருக்கணும், சிருஷ்டி அப்பவும் இருக்கணும், சிருஷ்டி முடிஞ்ச பானை உடஞ்சதுக்கு அப்புறம் இருக்கணும் காலத்திரைய. இந்த மாதிரி இப்ப உதாரணம் தான் கொடுத்துருக்கோம், திருஷ்டாந்தம். what you have to understand is உலகத்திற்கு ஜெகத் காரணம் என்ன ஃபர்ஸ்ட் எடுத்து ஆரம்பிச்ச லாஜிக்கே, ஜெகத் காரணம் ஈஸ்வரஹா, he is நிமித்த காரணம், he is உபாதான காரணம். நான் சொல்லல, அவரே சொல்லிட்டாரு, நான் தான் நிமித்த காரணம், நான் தான் உபாதான காரணம். அப்போ அந்த உபாதான காரணத்துடைய எப்படி மண்ணு அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த சிருஷ்டி உருவாகிறதுக்கு முன்னாலே அவர் இருந்திருக்காரு, சிருஷ்டி இருக்கும் போதும் அவர் தான் இருக்கிறாரு. இப்ப நீங்க பானையை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது களிமண்ணு தான் இருக்குது. பானைங்கிறது அப்ப என்னங்க, வாச்சாரம்பணம், நாமதேயோ விகாரம். சாந்தோக்கியம் படிச்சதுக்கு அப்புறம் இந்த குழப்பம் வரக்கூடாது. வாச்சாரம்பணம், பானைங்கிறது எங்க இருக்குது, வாச்சாரம்பணம், நாமதேயம், விகாரம். அது சிருஷ்டிக்கு முன்னாலேயும் ஈஸ்வர தத்துவம், சிருஷ்டி அப்போ ஈஸ்வர தத்துவம், சிருஷ்டிக்கு அப்புறம் என்னதான் ஈஸ்வர தத்துவம் தான். ஆனா இப்ப லாஜிக்கா நம்ம புரிஞ்சிருச்சு, இந்த சிருஷ்டியில நான் பாக்குறது அனைத்தும் ஈஸ்வரன். ஏன், ஒரே காரணம் என்ன, உபாதான காரணத்துவாத். நான் செல்போனை பார்த்தாலும் சரி, உயிர் உள்ளதை பார்த்தாலும் சரி, உயிரற்றதை பார்த்தாலும் சரி, அவர் என்ன சொல்லிட்டாரு, காலத்திலேயே உபாதான காரணமாக நான் தான் இருக்கிறேன். அப்ப நம்ம எல்லாத்தான் பார்க்கணும், ஈஸ்வரனை தானே பார்க்கணும். பார்க்கிறோமா, ஈஸ்வரன் தான் எல்லாம் இருக்குன்னு புரிஞ்சு வச்சு, லாஜிக்கா புரிஞ்சிருச்சு. இட் இஸ் வெரி லாஜிக்கலா இருக்கிறது அனைத்தும் ஈஸ்வரன். இப்ப நாம ஒரு டிரான்சாக்சன் பண்ணும் போதும் நாம காரியத்தோட டிரான்சாக்சன் பண்றதே இல்லை. we are doing transaction with the காரணம். இப்ப நீங்க பானையை டீல் பண்றீங்க அப்படின்னா you are doing transaction not with the பானை, you are doing transaction with மண்ணு. அந்த மாதிரி இங்க நம்ம உலகத்தை பாக்குறோம். நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம அவரோட டிரான்சாக்சன் பண்றோம், இவரோட டிரான்சாக்சன் பண்றோம், செல்லோட டிரான்சாக்சன் பண்றோம், பேனாவோட டிரான்சாக்சன் பண்றோம், இவங்களோட பேசுறோம், அவங்களோட பேசுறோம், அவங்க கிட்ட விற்கிறோம், இவங்க கிட்ட வாங்குறோம். we are doing transaction. நாம என்ன நினைச்சுக்கிறோம், வெவ்வேறு விஷயங்களோடு நான் டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா இறைவன் என்ன சொல்றாரு, நீ காரியத்தையோட நீ டிரான்சாக்சன் செய்யறது இல்ல, காரணத்தோடு தான் நீ டிரான்சாக்சன் பண்ற. பானையை நீ டிரான்சாக்சன் பண்றது இல்ல, களிமண்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கிற, யூ ஆர் டூயிங் டிரான்சாக்சன் வித் த களிமண்ணு, நாட் வித் நாமா அண்ட் ரூபா. யூ ஆர் நாட் டூயிங் டிரான்சாக்சன் வித் நாம ரூபத்தோட நாம் டிரான்சாக்சன் பண்றது இல்ல, களிமண்ணோட தான் we are doing transaction, வியாபகாரிக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அதே இங்க அப்ளை பண்ணி போடுங்க, we are doing transaction with ஈஸ்வரா, related with இந்த களிமண் பானைய you relate to this with ஜகத். தர்க்க சாஸ்திரத்தை படி லாஜிக்கா, தர்க்கம்னா லாஜிக்கா என்ன தெரியுது நமக்கு, we are doing transaction with ஈஸ்வரா only. அது எதா இருந்தாலும், உயிருள்ளதா இருந்தாலும் சரி, உயிரற்றதா இருந்தாலும் சரி, பிராணிகளா இருந்தாலும் சரி, தாவரங்களா இருந்தாலும் சரி, we are doing transaction with காரணம், not with காரியம். ஆனா நமக்கு எப்படி தெரியுது, ஈஸ்வரனோட டிரான்சாக்சன் பண்ற மாதிரியா தெரியுது, ஈஸ்வரனை தவிர வேற எல்லாம் தெரியுது. அப்படி வேணா சொல்லிக்கலாம், என்ன தெரியுது, ஈஸ்வரனை தவிர மற்றதெல்லாம் சூப்பரா தெரியுது. ஆனா என்ன தெரியல நமக்கு, ஈஸ்வரனோட இருக்கிற இடம் இருக்கு இடத்தை இட்டு இல்லாத இடத்திலே தேடுகின்றாய் மானிடங்கிற மாதிரி எல்லா பக்கம் இருக்கிறது அவருதான். ஆனா நாம எங்க தேடிட்டு இருக்கிறோம், எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம். சோ ஈஸ்வர திருஷ்டி ஜகத்தில் நம்மிடம் இல்லை, இதுதான் கன்க்ளூஷன். ஈஸ்வரா திருஷ்டி எங்க, ஜகத்தில் இல்லை. ஜகத் புத்தி, அதான் ஈஸ்வரா புத்தின்னு எடுத்துக்கலாம். ஈஸ்வரா புத்தி நமக்கு எங்க இல்ல, ஜகத்தில். ஈஸ்வர சிருஷ்டின்னு வேண்டாம், புத்தின்னு போடுங்க ஈஸியா. நமக்கு என்ன புத்தி இல்ல, ஈஸ்வர புத்தி ஜகத்தில் இல்லை. அப்ப என்னங்க இருக்குது, ஜகத் புத்தி இருக்குது. இது உலகம், இது பேனா, இது பென்சிலு, இது ஆணு, இது பெண்ணு, இது பிராணி, இது அந்த ஜகத் புத்தி, ஜகத் புத்தி இருக்குது. ஆனா என்ன புத்தி இல்ல, even though we are doing transaction with Ishvara, we don't have Ishvara buddhi. Even though ஒவ்வொரு செகண்ட் we are doing transaction with Ishvara only, ஆனா நம்ம கடத்துல ஈஸ்வரா புத்தி ஜீரோ. ஜெகத் புத்தி சூப்பரா இருக்கு.
ஜெகத்து இது அது 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 அதுங்கிறது அந்த புத்தி இருக்கு. ஜெகத் புத்தி நல்லா அந்த ஜெகத் புத்தியோட தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோமே தவிர ஈஸ்வரா புத்தியோட நாம என்ன பண்றது இல்ல, வியாபகாரம் பண்றது இல்ல. ஏன் ஈஸ்வர திருஷ்டியை இழந்தேன்னு எடுத்துக்கலாம். ஏன் நான் இழந்தேன்? எல்லாமே ஈஸ்வரன் சொல்றாரு, அவரே சொல்றாரு. ஆனா நான் என்னால ஏன் ஈஸ்வர புத்தி என்கிட்ட இல்ல, எல்லாத்தையும் ஈஸ்வரனாக என்னால் ஏன் பார்க்க முடியலை? ஏன் ஈஸ்வர திருஷ்டியை இழந்தேன்? வேறு திருஷ்டி பார்வைக்கு நான் எப்படி வந்தேன்? இறைவன் இருக்கிறது ஒண்ணு, நான் பார்க்கறது இன்னொன்னு. ஏன் நான் இருக்கிறத விட்டு போட்டு இல்லாததை பார்த்துட்டு இருக்கிறேன்? வாட் இஸ் த ரீசன்? ஈஸியா புரிஞ்சு போயிருங்க. இந்த எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் கொடுத்தனா ஏன் இது நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க பாருங்க, ஒரு வீடு கட்டுறோம், வாழ்வதற்கு வீடு கட்டுறோம். ஒரு உடை அணிகிறோம். வெட்கம் என்கின்ற உணர்வை மறைப்பதற்காக ஒரு உடை அணிகிறோம். பிரயோஜனம் சொல்லிட்டு வரேன். வீடு கட்டுதல் என்பது வாழ்வதற்கு. திருஷ்டி எங்க நம்ம எப்படி மாறி இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஒரு உடை, ஒரு அதுக்காக ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறோம். ஆனா அந்த வாழ்வதோடு வீடு கட்டுதல் எதற்காக? வாழ்வதற்காக. மழை, வெயில், மின்னல் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம ஒரு வீடு கட்டுறோம். பிரயோஜனம் இது ஒன்லி அட் தி பிகினிங் லெவல். வீடு கட்டுறதுக்கு முன்னால இந்த ஐடியா இருக்கலாம். அதாவது பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுங்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னால வரைக்கும் அது இருந்திருக்கும். இந்த ஸ்கெட்சுன்னு போட்டு ஒரு மேப் போட்டு கொண்டாந்து கொடுத்தோன்னையே அந்த மெயின் பார்ட்டை விட்டுடுச்சிருவோம். வாழ்வதற்காக வீடுங்கிறத உண்மை. ஆனா அந்த பார்வையில் இருந்து நம்ம விடுபடுவோம். நல்லா யோசனை பாருங்க. வீடு கட்டணுங்கிற என்ன இருக்கும்? ஒரு இடம் வாங்கிட்டோம், அதுல ஒரு இன்ஜினியர் ஒரு இந்த இடத்துல பெட்ரூம்ங்க, இந்த இடத்துல ஹாலுங்கன்னு ஒரு பேப்பர்ல தான் இருக்கு வீடு, ஜஸ்ட் இன் பேப்பர். அப்பவே நம்ம திருஷ்டி மாறுது. பிரயோஜனத்தை விட்டுட்டு எதற்காக வீடு கட்டுறங்கிறதெல்லாம் விட்டுட்டு இது இங்க போட்டா அது நல்லா இருக்கு, இங்க போட்டா அது நல்லா இருக்காது. இந்த எலிவேஷனுக்கும் பண்றாங்க பாருங்க, இடிச்சு 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 இப்படி பார்த்தா வீடு நல்லா இருக்குமா, அப்படி பார்த்தா வீடு நல்லா இருக்குமா. திருஷ்டி எங்கிருந்து எங்க போயிருச்சு? பிரயோஜனத்திலிருந்து வேற எங்கேயோ எங்க போயிட்ட டிசைன் பார்த்துக்கலாமா? வேர்டு எங்கிருந்து பிரயோஜனத்தை விட்டுட்டு எங்க போற மெதுவா அந்த மேப் போட்டு கை பேப்பர் வந்தோடனே பாருங்க, we are very particular about that design. போறோமா இல்லையா? அதேதான். புடவை துணி வாங்கும்போது என்ன சொல்லுவோம்? ட்ரெஸ் புடவை வேணும். ஆனா அங்க போனோன்ன உடலை மறைப்பதற்கு ஒரு உடை வாங்குறோம், நாங்க எல்லாரும் வாங்குறோம். அது ஒரு ஃபேக்டரியே ஓடுது. டிசைன் டிசைன் டிசைன். பிரயோஜனம் அல்ல. அது எது? டிசைன்ல போய் திருஷ்டி எங்க போய் நிக்குது? டிசைன் லேட்டஸ்ட், யாரும் கட்டாதது, புது டிசைன், புது கலரு. இருக்கிற கலர் தான் இருக்கும். அது எனக்கு அந்த வேர்டு கட்ட புது ஏதாவது புது கலரா வாங்கும். இருக்கிற கலர் தான் இருக்கும். இது வரைக்கும் இல்லாத கலர், எங்கிட்ட இல்லாத கலர். டிசைன் இப்படி டிசைன் இப்படி, அது பழைய டிசைன், இது புது டிசைன். இது கூட பரவாயில்லைங்க. புடவை கடையில் நகை கடையில பண்றாங்க. நகைங்கிறது பவுன், அதாவது கோல்டு. பிரயோஜனம் 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வித்தது, இன்னைக்கு லட்சம் ரூபாய்க்கு விற்குது. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால நான் வாங்குறேங்கிறது தான். நம்ம பணம் இருக்கு, அதை தங்கமா வாங்கி வச்சுட்டா நமக்கு என்னைக்கு பாதுகாப்புங்கிற ஒரு உணர்வுக்காகத்தான் நம்ம வாங்குறோம். ஒரு 3 பவுன் செயின் இப்ப அம்மா வச்சிருந்தாங்க, இப்ப அம்மா நம்ம கையில் கொடுத்தாங்களா, அந்த 3 பவுன் செயின் நம்ம போட்டு, ஈவன் தோ இட் இஸ் இன் குட் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியா இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை, அந்த எதுவுமே ஆகல, நல்லா இருக்குது. அம்மா கொடுக்குறாங்க ஒரு செயின், அந்த செயின் அப்படியே வாங்கி போட்டுருமா? மாமியா கொடுக்குறாங்க ஒரு செயின், நம்ம வாங்கி அப்படியே போட்டுருமா? அதை கொண்டு கடையில் கொடுத்து ஒரு கூலி சேதாரத்தை இழந்து மறுபடியும் புது டிசைன். ஆனா ஃபர்ஸ்ட் எந்த தங்கங்கிறது என்னது? 3 பவுன் மாமியா கொடுக்குறாங்க அப்படின்னா we are very particular about 3 pounds only. the பிரயோஜனம் ஆஃப் 3 pound. ஆனா அங்க ஒரு செகண்ட் தான். அடுத்து என்ன பண்ணுவோம்? கைக்கு அந்த பொருள், பழைய பொருள் வந்தோன்ன அதை உருக்கி வேற டிசைன் பண்ணலான்னு எந்த புத்தி எங்கிருந்து? பிரயோஜன புத்தியில் இருந்து. நாம டிசைன்ங்கிறது என்னது? நாம ரூபா. அதே அது கடையில் கொண்டு கொடுத்தீங்கன்னா 3 பவுனுக்கு 2 தான் கிடைக்கும். அவியாவே அதெல்லாம் கவலையே கிடையாது. நம்ம முதல்ல எதுல இருந்தோம்? பவுன் 3 பவுன்ங்கிறத நின்னோம். அது அரை பவுன் குறையதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. we are coming to திருஷ்டி. எந்த திருஷ்டிக்கு வந்துட்டோம்? புத்தின்னு எடுத்துக்கலாம், திருஷ்டின்னு எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம பார்வை எங்க வந்துருச்சு?
பிரயோஜனம் அந்த என்ன சொல்றது அதிஷ்டானத்தில் இருந்து நம்முடைய சப்ஜெக்ட் உள்ள கொண்டு வர அதிஷ்டானத்தில் இருந்து கோல்டு ட்ரெஸ்ஸுங்கிறது அதிஷ்டானம் வீடுங்கிறது அதிஷ்டான பிரயோஜனத்திலிருந்து நம்ம எங்க போயிட்டோம் நாமா ரூபா வெரி பர்டிகுலர் அபவுட் நாமா அண்ட் ரூபா தங்க அதேதான் ட்ரெஸ் அதேதான் வீடு அதேதான் பட் நம்ம எங்க ஒரு கிராஸ் லைன் போட்டுட்டோம் நெவர் ஒரி அபவுட் அந்த திங்க் திருஷ்டியே போயிருச்சா இல்லையா வீடுங்கிறது வாழ்வதற்குங்கிற திருஷ்டி எப்பவே புத்தின்னு எடுத்துக்கலாமே புத்தின்னு எடுத்தாலும் திருஷ்டின்னு எடுத்தாலும் எப்பவே போயிருச்சது வீட்டுக்குள்ள வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் பெற்றி வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் எங்க ரூமு எங்க இது இங்க அப்படி வைக்கலாமா இங்க ஆர்கிடெக்சரை போடு இது வரைக்கும் யாரும் கட்டாத வீடை கட்டு எப்படிங்க கட்டாத வீடை கட்டுறது நமக்கு வேணுங்கிறது ஒரு ஹாலு நமக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்கும் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு இதுதான் நம்ம கிச்சன் ஸ்டோர் ரூம் இதுதான் தேவை அப்புறம் அடுத்து மொல்ல ஆரம்பிக்கும் கிழக்கு பார்த்த வீடு அங்கிருந்து ஆரம்பிக்கும் பார்த்துக்குங்க அதுலதான் ராசி வருது அதுல இந்த ஒன்னொன்னா அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு இப்போ நெசசிட்டிஸ் வந்துருச்சு the luxuries nowadays become necessities ஏன் வந்தது நம்மளுடைய திருஷ்டி எங்கிருந்து எங்க போயிட்டே இருக்குது இவ்வளவுதான் இத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம இப்ப இந்த உலகத்துல எதுல இருந்து எங்க போயிட்டோம் அதிஷ்டானத்தில் இருக்கிற பார்வையை விட்டுட்டு நாம ரூபத்துல டிசைன் பேரு நெக்லஸ் இதுலதான் நம்ம டிசைன்லதான் முக்கியமா டிசைன் மீன்ஸ் நாம ரூபா இதுலதான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறமே தவிர எதை விட்டு அடிச்சிட்டோம் அதிஷ்டானத்தை புத்திய விட்டுட்டு தான் கடைக்கடையா அலையிறோம் 3 ஓன் செயினா போட்டாலும் அது எதுக்காக வாங்குற பாதுகாப்புக்காக அது 3 ஓன் செயினா போட்டாலும் அது அதே பாதுகாப்பு தரும் 3 பவுன் ஆரமா போட்டாலும் அதேதான் 3 பவுன் நெக்லஸா போட்டாலும் அது ஆனா we are very particular அந்த 3 பவுனை பத்தி யாரும் கவலைப்படுறதில்ல we are very particular about the design நாமா அண்ட் ரூபா இருக்கிறமா இல்லையா அதேதான் இப்ப இந்த உலகத்துக்கு வாங்க அதிஷ்டானம் என்னது ஈஸ்வரகா அந்த பார்வையை விட்டுட்டு புத்தி விட்டுட்டு எங்க அலைஞ்சிட்டு கிடக்கிறோம் நாமா அண்ட் ரூபா அதனால நம்ம என்ன மறந்துட்டோம் திருஷ்டி ஃப்ரம் கோல்டு டு நாம ரூபா திருஷ்டி ஃப்ரம் கோல்டு டு எங்க போயிட்டோம் செயின் ஆரம் நெக்லஸும் போது நம்மளே மாறிட்டோம் பார்வைய புத்திய மாறிச்சு பாருங்க பார்வையும் சொன்னாலாம் புத்தியும் சொல்லலாம் எங்கிருந்து எங்க போயிட்டோம் 3 பவுனுங்கிறத விட்டுட்டு நாம ரூபத்துக்கு போயிட்டோம் அதேதான் இதுக்கு கொடுத்தா 1008 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே போலாம் ஏன்னா அது பர்டிகுலரா போய் நிக்கணுங்கிறதுக்காக தோசை மாவு ஒண்ணுதான் நீங்க போய் கல்யாண வீட்டுல போய் பாருங்க அது ஞாபகத்துக்கு வரதுனால சொல்றேன் தோசை மாவு ஒண்ணுதான் நம்ம வீட்டுல இருக்கிற மாவு அதே மாவு ஒண்ணுதான் வீட்டுல தோசை சாப்பிட்றது இல்ல அந்த தோசை பிடிக்குது வெரி பர்டிகுலர் அபவுட் அவன் மேல என்ன பண்றான் அவன் வட்டமா நாம கொஞ்சம் கோணமானையா ஊட்டுவோம் கொஞ்சம் 1-2 சுடுவோம் அவன் என்ன பண்றான் we are very particular about மாவுங்கிற விஷயத்துல வீட்டுல சாப்பிட்டாலும் அதே மாவுதான் அது நம்ம சுத்தமா நம்ம ஹைஜீனிக்கா நம்ம சாப்பிடுவோம் அதை we are very அந்த பார்வையெல்லாம் போயிடுச்சு அங்க போய் அவன் என்ன ஊத்துறான் தெரியாது அது மேல தோசை வட்டமா ஊத்தி மேல பொடி மேல மசாலு அது நாம ரூபங்கள் மாற வெரைட்டிஸ் ஆஃப் தோசை பட் அதிஷ்டானம் என்ன அந்த மாவு தானே ஆனா அங்க இருக்குதா நம்ம பார்வை இதே மாவு தான் நம்ம வீட்டுல இருக்குது இதுலயே அதுல போய் 2 தோசை விட்டோம்னா அதே சட்னி தான் அதே மாவு தான் நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம்னு நமக்கு என்ன வருது அங்க சாப்பிட்டா வயிறு சரியில்லாம போகுது நல்லா எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு ஆனா we are very particular about நாமா and ரூபா மசால் தோசை பொடி தோசை we are very particular we don't worry about we don't think of the மாவு இதை விட சுத்தமான மாவு வீட்டுல இருக்குது இதை விட நல்ல சட்னி வீட்டுல இருக்குது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வயிறு பாதுகாக்கப்படும் மாத்திட்டுமா we are very particular about இது weakness of your mind இது எதை காமிக்குது இது உடம்புக்கு கெடுதல்னால அள்ளி வாயில போடுறமே your mind is very such weak your mind is not strong enough to control புத்தி என்ன பண்ணிச்சது மழுக்கடிச்சு புத்திந்த சாரதி புத்திக்கு தெரியும் இதே மாவு தான் வீட்டுல இருக்கு புத்திக்கு தெரியாதாங்க இதே மாவு இதை விட நல்ல மாவு இதே சட்னி வீட்டுல இருக்குன்னு தெரியும் புத்திக்கு ஆனா புத்தி என்ன பண்ணிச்சு மனம் டாமினன்ட் அப்ப மனம் என்னது வீக் எப்ப புத்திந்த சாரதி இருக்கும்போது மனம் ஸ்லேவா இருக்க வரைக்கும் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் நம்ம உல்டாவா பண்ணி வச்சுட்டோம் மனம் எமோஷன்ஸுக்கு இது சாப்பிட்டா we are very interested very particular நம்மளுடைய பார்வை எங்கதான் இருக்குது நாமா அன்று இந்த மாதிரி சொன்னாங்க சொல்லிக்கிட்டே போலாம் நான் ஒரு எக்ஸாம்பிள் தாண்டி ஏன் ஒன்று வந்தேன்னா இதையே ஏத்துக்கணும் முதல்ல ஆமா என்னுடைய பார்வை எங்க இல்ல தோசை மாவுங்கிறது வீட்டுல இருக்கிறது இதை விட சிறந்த தோசை மாவு வீட்டுல இருக்குது போனா சுட்டுக்கலாம்
ஆனா என்ன பண்ணிட்டோம், நாமா அண்ட் ரூபா. நாம போய் ஒண்ணு பிடிச்சமே, நாமா அண்ட் ரூபா. இதில் புத்தி இழந்து விட்டோம். அதிஷ்டானத்தில் இருக்கிற புத்தியை விட்டுட்டு, மாவு அதை புத்தியை இழந்துட்டு எங்க புத்தி போய் எப்ப எங்க இருக்குது, நாமா ரூபத்தில் புத்தியை இழந்து விட்டோம். உண்மைய புத்தி இழந்துட்டாங்க. நம்மளுடைய புத்தியை நாமத்தில் ரூபத்திலும் இழந்து விட்டோம். எங்க அதிஷ்டானத்தை தொலைத்து விட்டு அங்க கொண்டு இழந்து விட்டோம். என்னை நான் அந்த எங்க கொண்டு விட்டுட்டு என்னைய தொலைச்சிட்டேன், நாம ரூபத்தில் என் புத்தியை நான் இழந்து விட்டேன். ஆச்சுங்களா? இப்படித்தான் வாழ்றோம். ஈஸ்வர அதிஷ்டானத்தில் இருக்கிற புத்தியை இழந்து நாம ரூபத்தில் சுத்திட்டு இருக்கிற நம்பல இறைவன் எங்க கொண்டாந்து சேர்த்தணும், நம்ம புத்திய தோசை மாவுல கொண்டாந்து சேர்த்தணும். தோசையிலிருந்து தோசை மாவு கொண்டாந்து பார்வையை சேர்த்தணும். அப்ப இந்த உலகத்துல எது தோசை, எது தோசை மாவு? தோசை மாவுங்கிறது ஈஸ்வரக, தோசைங்கிறது உலகம். அந்த புத்தியிலிருந்து நாம ரூபத்தில் இருக்கிற புத்தியை எடுத்துக்கொண்டு எங்க அவர் கொண்டாந்து, அவரோட வேலை, இறைவனோட வேலை. அவர் என்ன பண்ணி ஆகணும், கொண்டாந்து அதிஷ்டானத்தில் என் புத்தியை அமர செய்ய வேண்டும். நாம ரூபத்தில் இழந்த என்னுடைய புத்தியை, பார்வையை திருப்பி கொண்டாந்து அதிஷ்டானத்தில் நிக்க வைக்கணும். தோசையிலேயே நிக்க வைக்கிறது கஷ்டம். தோசையிலிருந்து தோசை மாவுல கொண்டாந்து நிக்க வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு அவர் என்ன பண்றாரு, மெனக்கடுறார். ஏய், நீ நாம ரூபத்தில் இருக்கிற, எங்க கொண்டாந்து நிக்க வைக்கணும், அதிஷ்டானத்தில். அதுக்குத்தான் விபூதி யோகம் பயன்படுகிறது. அதனாலதான் இறைவன் கொடுக்கிறார். இப்ப விபூதி யோக தற்பெருமை பேசுறதுக்காக இறைவன் தன்னுடைய பெருமையை பேசுவதற்காக லாட மண்டு நீ இங்க நாம ரூபத்துல போய் உன்னுடைய புத்தியை இழந்து வச்சிருக்கிற. எவ்வளவு பணம் செலவு பண்றோம், புடவைக்கும் நகைகளுக்கும், எத்தனா வீடுக்கு செலவு. ஏன்? அதிஷ்டானத்தில் இருக்கிற புத்தி ஜீரோ. அதனாலதான் ஆடம்பரத்தினுடைய உச்சம் போக போக அதிஷ்டானத்தில் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு சுத்தமா அந்த புத்திய ஜீரோ. அப்ப என்ன ஆயிடுச்சு, இது எண்ட்லெஸ் ப்ராசஸ். நீங்க பாருங்க, இதுதான் அதிஷ்டானத்துல போய் நின்னீங்கன்னா வெரி சிம்பிள் லைஃப், வெரி ஹாப்பி லைஃப். நீங்க எப்ப போய் நாம ரூபத்துல சிக்கிறீங்களோ, அட்டங்கொப்பா. ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு மேக்கப் பண்றது பார்த்திருக்கோம். ஆனா கல்யாணத்துக்கு போறவங்க எல்லாரும் எங்கதான் அதே மேக்கப் இதுக்கு போயிட்டு தான் போறோம்னா, எங்க போய் புத்தி இழந்து நிக்கிறோம், நாம ரூபத்தில் போய் புத்தி இழந்துட்டோம். we cannot have a happy life. ஏன்னா என்னதான் மேக்கப் பண்ணிட்டு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் யாராவது ஒருத்தர் இந்த புடவை உனக்கு நல்லா இல்லைன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா போதும், எல்லாம் போச்சு. அதே நீங்க அதிஷ்டானத்துல, புடவை என்பது அதிஷ்டானம். நான் கட்டிட்டு வந்திருக்கேன், இந்த புடவைங்கிறது என்னோட வெக்கத்தை மறைப்பதற்காக நான் போட்டிருக்கிற ஒரு உடைங்கிற அதிஷ்டானத்துல நின்னீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் நீயே அதுக்குதான் ட்ரெஸ் போட்டிருக்க, நானும் அதுக்குதான் ட்ரெஸ் போட்டிருக்கேன், சரியா, அதோட நின்னுக்கலாம். அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் மனசு? யார் என்ன சொன்னாலும், நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஓகோங்க மாட்டோம். நல்லா உனக்கு இதுக்கு உனக்கு ஏதாவது ட்ரெஸ் சென்ஸ் இருக்கா, இப்படி புடவை கட்டி உனக்கு என்ன சொன்னாலும் என்னது, யூ ஆர் இன் நாமரூபா, ஐ எம் இன் அதிஷ்டானம். எனக்கு அதுக்கு போதும். வெக்கத்தை மறைப்பதற்கு ஒரு உடை, அது அழுக்கு இல்லாம சுத்தமாக, சுருக்கு இல்லாம பஞ்சு அப்படியே கசக்கி வச்சு அப்படியே எடுத்துட்டு போட்டு வராம ஓரளவுக்கு இருந்ததுன்னா ஓகே. நீங்க ஒரு 50,000க்கு எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா, நான் 5,000க்கு எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துருவேனா? ஹூ இஸ் இன்டெலிஜென்ட்? ஒருத்தர் 50,000 எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை போயிட்டு வராங்க, ஒருத்தர் வெறும் 5,000த்துல போறாங்க, ஒருத்தர் வெறும் 50 ரூபாயில போறாங்க. யார் புத்திசாலி? யார் புத்திசாலி யோசனை பாருங்க. 50,000 எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் போறவங்களா, 5,000 எக்ஸிக்யூட் பண்ணி போறவங்களா? எதுவுமே எக்ஸிக்யூட் வீட்டில் இருக்கிறத எடுத்து கட்டி போட்டு போறோம். எந்த பணம் பைசா செலவில்லாம நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வரேன். எவன் புத்திசாலின்னு யோசனை பாருங்க. ஏன் அந்த புத்திசாலித்தனம் அவங்களுக்கு எப்படி வந்தது? they are sitting in standing in அதிஷ்டானம். they are sitting in அதிஷ்டானம். அவங்க நாம ரூபத்தில் தங்களை தொலைக்கிலின்னு அர்த்தம். மற்றவங்க எல்லாம் 50,000 செலவு பண்றாங்கன்னா எங்க தொலைச்சிட்டாங்க? அவங்கள நாம ரூபத்தில் தொலைச்சிட்டாங்க. நாம ரூபம் என்னங்க? அனித்தியம். படிச்சிருக்குமா இல்லையா? ஜெகத்தா. அந்த நாம ரூபங்கிறது என்னது? சாந்தோக்கிய பத்தி படிச்சவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அனித்தியம். இந்த லோக்கமே என்னது? அனித்தியம். அனித்தியத்துல போய் நின்னுக்கிட்டு they are doing transaction. நாம ரூபத்தில் புத்தி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அனித்தியத்தில் புத்திய வச்சிருக்கீங்க. நான் எங்க நிக்கிறேன்?
நித்தியமான தோஷமாவு, நித்தியமான வெக்கத்தை மறைப்பதற்காக உடல்ங்கிற புத்தியில் நான் நிக்கிறேன் போது who is intelligent. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு ட்ரெஸ் சென்ஸ் இல்லைங்கிறாங்க. அப்ப நமக்கு அதிஷ்டானத்தில் நிக்கிறவங்க என்ன புரியும், ஏய் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் நாமரூபா, ஐ எம் இன் அதிஷ்டானம், ஐ எம் சுப்பீரியர் டு யூன்னு உள்ள வாயில சொல்லக்கூடாது, உள்ள தெரிஞ்சிடும். என்ன சொன்னாலும் ஓகே. பரிதாபம், பச்சாபம். அட பாவிகளே, இன்னும் இங்கேயே இருக்கிறீங்க, 70 வயசாயி இன்னும் எங்கேயே பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். நாம ரூபத்திலே பரிதாபப்பட தோணுமே தவிர அவங்க சொன்ன வார்த்தைகள் நம்மை பாதிக்காது. இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் அதிஷ்டானம், நீங்களும் நாம ரூபத்திலே நின்னீங்கன்னா ஒரு வார்த்தையும் உங்களை வேல் போல கொத்தும், துக்கத்தை கொடுக்கும். இதனாலதான் சொன்னேன், உலகத்தில் இருக்கிற எந்த ஒன்றுக்கும் எனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. நானாதான் என்ன பண்ணிக்கிறேன், நாமரூபத்துல போய் விழுந்து கிடந்தேன்னா இன்னொரு நாமரூபம் ஒண்ணு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணும், வலிக்கும். நான் அதிஷ்டானத்தில் நின்றுட்டு நாமரூபத்திலிருந்து விடுபட்டவளாக இருந்தேன்னா எதுவுமே என்ன பண்ணாது, என்னை பாதிக்காது. அதத்தான் இது புரியறதுக்காகத்தான் என்ன படிக்கிறோம், விபூதி யோகங்கிற ஒரு சாப்டரை 2 அத்தியாயத்தில் கொடுக்கிறார். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. இப்ப நல்ல கிளாஸ்ல அழகா எடுத்துட்டேன், ஆனா அதிஷ்டானத்தில் நிக்கிறது இருக்குது பாருங்க, இட் இஸ் நாட் ஈஸி. ஏன் முழுகிட்டோம், முழுகிறதுனால முழுகிறோம், ஒரு அளவில்லாம முழுகி வச்சிருக்கிறோம். ஸோ என்ன பண்ணி ஆகணும், இப்போ நீங்க 60 அடி கிணறு வச்சுக்கங்களேன், 60 அடி கிணறு அடியில் இப்போ என்ன இருக்குது, பழங்கிணறுனா என்ன இருக்கும், வெறும் சேரா இருக்கும். அங்க போய் சிக்கிட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும், லிப்டிங் அந்த ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க, தொலைஞ்சு போன கிணத்துக்குள்ள தொலைஞ்சு போன வச்சிருப்பாங்க, கண்டுபிடிச்சு எடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு குடத்தை போட்டு தொலைச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமா இல்ல தொலாவி, அப்புறம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் அது எங்க வரும், நம்ம கைக்கு வரும். அத மாதிரி நான் எங்க என்னை தொலைச்சிட்டேன், நாமரூபத்தில் கம்ப்ளீட்டா தொலைச்சிட்டு வாழ்றோம், தொலைச்சிட்டுன்னு தெரியாம வாழ்றோம். அதுதான் கொடுமையிலையும் கொடுமை. ஃபர்ஸ்ட் அதை ஒத்துக்கணும், ஆமா நான் நாமரூபத்துல என்ன தொலைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு முதல்ல என்ன பண்ணணும், ஒத்துக்கணும். அப்பதான் நான் கீழே உளுந்து கிடக்கிறேன்னு சொன்னா தாங்க எந்திரிக்க முடியும். கீழே படுத்துக்கிட்டே நான் எங்க இதுதான் எனக்கு பர்ஃபெக்ட், நான் என்ன சாஸ்திரம் தான் என்ன முடியும், குரு தான் என்ன முடியும், ஐ வெரி சேஃப், ஐ வெரி செக்யூர்ட், எது கிணத்துக்குள்ள ஐ வெரி சேஃப் வெரி செக்யூர்னு உட்கார்ந்துருந்தா என்ன பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன ஒத்துக்கணும், நான் இதுல விழுந்து கிடக்கிறேன், இதனாலதான் எனக்கு துக்கம், நான் அதனால அதுல இருந்து வெளியில வரணும். வெளியில எங்க போகணும், அதிஷ்டானத்துக்கு போகணும். நாமரூபத்தை விடுத்து அது அனித்தியம்னு தெரிஞ்சு புத்தி தான் எங்க இருக்கணும். we are doing transaction with this world, அனித்தியமான இந்த உலகத்தோட தான் டிரான்சாக்சன் பண்றோம். ஆனா இது அனித்தியம்ங்கிற புத்தியோட டிரான்சாக்சன் பண்ணணும். இவ்வளவுதான். நீ டிரான்சாக்சனை பண்ண வேண்டாம் ஈஸ்வரன் சொல்ல எப்படிங்க வாழ்றது, அதை அட்வைஸ் பண்ணவே இல்லை அவரு. நீ பண்ணிட்டு இருக்கிற டிரான்சாக்சன் யாரோட, ஒரு அனித்தியமான, நீ நினைப்ப அது எப்போது நம்மளோட இருக்கணும்னு, எந்த பொருள் நம்மளோட இருக்காது, அது அனித்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவோடு நீ டிரான்சாக்சன் பண்ணும்போது அப்பா மனம் எப்படி இருக்குது, ரிலாக்ஸ்ட். அனித்தியம், பட் வி ஹாவ் டு டு டிரான்சாக்சன். உறவுகள் அனைத்தும் என்னதுதான் அனித்தியம். இந்த உடல் என்னது, அனித்தியம். நான் வச்சிருக்கிற வீடு என்னது, அனித்தியம். நான் வச்சிருக்கிற நகையெல்லாம் என்னது, அனித்தியம். நீங்க வச்சிருக்கிற பணம், பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, பசு, வீடு, செல்வம், உறவுகள், பையன், பொண்ணு எல்லாமே என்னது, அனித்தியம்ங்கிற தெரிஞ்சுக்கிட்டு we have to do transaction. அப்ப we can do transaction relaxed. எந்த துக்கம் வர. நாம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், அனித்தியத்துக்கு என்ன புத்தி, நித்திய புத்தியை கொடுத்து வச்சு அது எப்பவுமே எங்கோட இருக்குன்னு ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு அது நாம் புடிச்சு வைக்க அது ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு ஓட ஐயோ ஓடுதே ஐயோ நீங்க புடிச்சு வச்சாலும் அது என்ன சொல்ல, ஐ எம் அனித்தியம், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, அது போயிட்டு இருக்கும். ஐயோ போகுதே. இப்ப பணம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் சம்பாரிச்சு கடைசி காலத்துல 2 துக்கம், நான் போறேனே செத்து போயிருன்னு ஒரு பயங்க. 2வது என்ன தெரியுங்களா, வெளியில சொல்றது இல்ல பெரியவங்க, நான் இவ்வளவு சம்பாரிச்சதெல்லாம் விட்டுட்டு போறேனே. இந்த துக்கம் தவிர்க்க முடியாது. இந்த அறிவு இல்லைன்னா இத்தனை சம்பாரிச்சுட்டு, ஏன்னா பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, அப்ப நான் செத்தனா கண்டிப்பா பையனுக்கு தான் போகுது போது அது வரைக்கும் அவனை கரிச்சு கொட்டி இவனை எனிமையா அவனை பார்த்துட்டு கடைசியில ஐயோ இவனுக்கா கொடுத்துட்டு போக வேண்டி இருக்குது அப்படிங்கிறது வேற உள்ள போட்டு தாக்குது. அனித்தியத்துக்கு இவ்வளவு கொடுக்கணுமா எனக்கு இம்பார்ட்டன்ட். பணம் சம்பாதிக்கும் போது என்ன தெரியணும், அனித்தியம். பணம் என்னது, அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சு ஆனா சம்பாதிக்கணும். சம்பாதிக்காம படுத்துக்கிட்டா சாஸ்திரமா வந்து சோறு போட போகுது.
சம்பாதிக்கணும். அனித்தியத்துவ புத்தியோட பணம் பணம்ங்கிறது அனித்தியம். எப்ப வேணா அது வரும். செல்வம் எப்ப வேணாலும் அது சென்று விடும். ஒன்னா நான் போயிடுவேன், இல்லையா அது போயிடும். ஏதோ நடக்க போகுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? அப்ப அந்த அறிவோட நீங்க சம்பாரிச்சீங்கன்னா அந்த கை எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு, தானம் பண்றதுக்கு மனம் அப்படி ஈஸியா இருக்கும். எப்ப அது நித்தியத்துவ புத்தி இருக்கிறனாலதான் ஒரு ரூபா கொடு, ஐயோ குறைஞ்சு போயிருமே. ஒரு கோயிலுக்கு ஒண்ணு செய்ய, ஐயோ நம்ம பார்க்க பசுவை கரெக்டா இருந்துக்கணும். தேவதைகள் கொடுக்கறக்கு, நீங்க ஜனங்களுக்கு கொடுக்கறது அப்புறம் பார்க்கலாம். தேவதை கொடுக்கறதுக்கு மனசு என்ன சொல்லுது? ஏன்? அனித்திய புத்தி. புரிஞ்சுங்களா? சப்ஜெக்ட் வேற, நம்ம அதோட நிறுத்தி நீங்க வந்துடலாம். சோ இப்போ விபூதி யோகம் எதற்காக, ஒரு பாயிண்டா 7 பாயிண்ட் சொல்றேன். ஒன்னொன்னு எதற்காக விபூதி யோகம் நம்ம படிக்கிறோம்? இந்த மாதிரி அனித்தியத்துவத்துல பற்று, நித்திய அதிஷ்டானத்துல என்ன இல்ல அப்படி இருக்குன்னு நமக்கு தெரியறது இல்ல. அதனால என்ன ஆயிடுச்சு? அத்தியாசம். எதுக்கு நித்தியத்துவ புத்தி கொடுத்து? நாம ரூபத்துக்கு என்ன பண்ணிட்டோம்? நித்தியத்துவ புத்தி கொடுத்துட்டோம். அதிஷ்டானத்துக்கு என்ன பண்ணிட்டோம்? இருக்கிறதுனே தெரியறது இல்லை. அப்படி இருந்தா தான் அதுக்கு என்ன புத்தி? சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 7 பாயிண்ட்டுக்காகத்தான் விபூதி யோகத்தை இறைவன் கொடுக்கிறார். நமக்காகத்தான் கொடுக்கிறார், தற்பெருமை பேசுவதற்காக அவர் கொடுக்கவில்லை. ஏன்னா நிறைய பேர் விபூதி யோகம் டென்ஸ் அப்படின்னா போருங்க, சும்மா நான் அதா இருக்கிறேன் இதா இருக்கிறேன் இதா இருக்கு, எத்தனை நேரம் படிக்கிறது, வேதாந்த கருத்துக்களை காணுங்க 10 because they don't know the value of this விபூதி யோகம். எனக்காக இறைவன் கொடுக்கிறார். ஒரு தடவை சொல்லிட்டா மண்டையில ஏறாதுன்னு தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? திருப்பி 2 அத்தியாயம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு உபாசனார்த்தம். எது படிக்கிறோம்? விபூதி யோகத்தை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? we are in need of விபூதி யோகம். in what way we are in need of? we are in need of in what way? எந்தெந்த இடத்துல நமக்கு தேவை? ஃபர்ஸ்ட் உபாசனார்த்தம், தியானத்துக்காக. ஈஸ்வரக உபாதான காரணம். அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே சர்வம் யாரு? ஈஸ்வரக. அப்படிங்கிற அறிவை உபாசனை பண்ணி, உபாசனை என்ன பண்றது? இப்ப என்னால ஏத்துக்கவே முடியலங்க, செல்போனா தாங்க பார்க்க முடியுது. ஈஸ்வரனா என்னால பார்க்க முடியலைங்க. இந்த வீடாதான் பார்க்க முடியுது. ஈஸ்வரனா பார்க்க முடியலீங்க. ஹோம்ஒர்க்கு மேக்ஸ் வரலீங்க. டீச்சர் என்ன பண்றாங்க? 10 தடவை எழுது. அது பனிஷ்மெண்ட் அல்ல, அதுக்கு பேர் அபியாசம். ஒரு கணக்கு அந்த பையனுக்கு புரியல. உடனே டீச்சர் என்ன பண்றாங்க? ஜி 9வது வாய்ப்பாடு மறந்து போகுதுங்க ஜி. டீச்சர் மிஸ் 9வது வாய்ப்பாடு எனக்கு வரல, என்ன படிச்சாலும் மறந்து போகுது, 10 தடவை எழுது. எதுக்கு? இட் இஸ் நாட் பனிஷ்மெண்ட். இட் இஸ், இதெல்லாம் இந்த ஃபாரின் கல்ச்சர்ல வந்த வேர்ட்ஸ். இட் இஸ் நாட் பனிஷ்மெண்ட். மிஸ் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க, 3 டைம்ஸ் எழுத சொல்லிட்டாங்க மிஸ் தான். இட் பனிஷ்மெண்ட்னா வேற மாதிரி ஆட்டிடியூட் வரும் குழந்தைக்குள்ள. இட் இஸ் நாட் பனிஷ்மெண்ட். என்ன சொல்லணும்? உனக்கு இப்படி மறக்குதுன்னா யுவர் மைண்ட் நீட்ஸ் அபியாசம். சோ யூ ஹாவ் டு ரிப்பீட்டட்லி ஒரு பண்ணினீங்கன்னா அந்த மனம் என்ன பண்ணுக்கு? டக்குன்னு புத்தி பிடிச்சிக்க ஈஸியா மனம் விட்டுரும். அப்ப மனதுதான் நீட் அபியாசம். சோ மனதுக்கு எப்படி அபியாசம் கொடுக்குறது? அபியாசம் என்ன? திருப்பி அந்த 9வது வாய்ப்பாடு 10 தடவை எழுது. இல்ல தினங்கால எழுந்துச்சோன்னா ஒரு சொல்லி கொடுப்பாங்க. தினங்கால எழுந்துச்சுன்னா முதல்ல எது வாய்ப்பாடு வழியா முதல்ல அதை ஒரு தடவை படிச்சு படிக்க கோரு. இல்லை பல்லு விளக்கும் போது ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோன்னா முதல்ல சொல்லிப்பாரு. இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ். எதுக்கு? அபியாசம். ஏன்? மனம் பிடிச்சுக்கும். இதேதான். புரிஞ்சோ? இப்போ உபாசனைங்கிறது என்னது? எனக்கு ஈஸ்வரனா பார்க்க முடியல, என்ன பண்ணு? அபியாசம். ஈஸ்வரனா பார்த்து பழகு. எப்படி? கண்ணை மூடி உட்கார்ந்து. உபாசனார்த்தம். புரிஞ்சுங்களா? உபாசனை எதற்காக? அந்த உபாசனை என்ன பிடிக்கிறது? ஈஸ்வரனாக இந்த உலகத்தை கற்பனை செய்து தியானத்திற்காக. அடுத்தது, அதாவது ஜென்ரலா பக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஜென்ரலா எனக்கு இஷ்ட தெய்வம் முருகன் அப்படின்னா அதை விட்டு நம்ம மனம் அப்படியே நின்னுக்கு அதுலயே. இப்ப அங்கிருந்து எங்க வரணும்? விராட் உபாசனை. எது? இந்த உபாசனை பேர் விராட் உபாசனை பேருங்க. இங்க இருக்கிறது அனைத்தும் ஈஸ்வரனாக பாக்குறது. நம்ம எங்க இறைவன் எங்க நின்று இருப்போம்? ஒரு விநாயகருக்குள்ள அடங்கியிருப்போம், இல்ல முருகருக்குள்ள அடங்கியிருப்போம், இல்ல ஒரு 4-5 தேவதைகளுக்குள்ள அடங்கியிருப்போம். இவங்கெல்லாம் தான் அப்படிங்கறத அடங்கியிருப்போம். அது என்ன பண்ணணும்? அப்படியே விராட், இங்க இருப்பது அனைத்தும் இறைவன் தான் அப்படிங்கறது உபாசனை செய்து மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாத, மனதிற்கு புரியாத ஒரு விஷயத்தை மனதுக்கு அந்த மனம் அதை அறிவை பெற்று அதில் நிக்கணும்னா மைண்ட் நீட் அபியாசம். அபியாசம் இஸ் உபாசனா. உபாசனை பண்ண என்ன மனசு என்ன பண்ணிக்க? அந்த
ஈஸ்வர புத்திய பிடிச்சுக்கும். எதை விட்டுரும்? ஜெகத் புத்தி நம்மகிட்ட இருக்கு, அதை விட்டுட்டு எங்க போகணும்? ஈஸ்வர புத்திக்கு போகணும். இங்கிருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் யாரு? உபாசனா, மெடிடேஷன். அடுத்தது துவேஷ நிவாரணார்த்தம். துவேஷம், வெறுப்பு. எங்கெங்க வெறுப்பு வந்தது நம்மளுடைய தேவையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த கிளாஸுக்கு வர்ற பிகினிங்ல எல்லாத்துலயும் பற்றுடன் இருப்போம். அப்ப இறைவன் என்ன கொடுப்பாரு? மருந்து, வைராகியம் பெறுவதற்கு. இது வந்து எல்லாத்துலயும் ஒரு தோஷத்தை பாரு, தோஷத்தை பாரு, தோஷத்தை பாரு. ஏன்னா பற்றுல போய் ஒட்டி நிக்கிறோமா, அப்ப இறைவன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பாரு? அது இருக்கிற தோஷத்தை பாரு. ஏன்னா இப்படி ஒட்டி நிக்கிறோம், அது கொஞ்சம் பிரிஞ்சு இப்படி வர்றக்கு என்ன சொல்லுவாருன்னா, அது இருக்கிற தோஷத்தை பாரு, தோஷத்தை பாரு. அது வந்து அனித்தியம், இது நம்ம அனித்தியம் அனித்தியம் அனித்தியம். அது இருக்கிற தோஷத்தை பார்த்து பார்த்து கொஞ்சம் அது வெளியில வரும்போது சில பேர்த்துக்கு அது வெறுப்பாக மாறும். உலகமே ஒரு வெறுப்பாக மாறும். அதனால அந்த பயந்துக்கிற, ஐயோ இந்த கிளாஸுக்குலாம் போனா அவன் வாழ்றக்கே லாய்க்கெல்லாம் ஆயிடுவான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், உலகத்தையே வெறுத்துருவான். அது பாதி, அது அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த ஒரு மருந்துக்கு இருக்குது. என்னது? ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெறுப்பு வந்துடும். யூஸ்வலா வெறுப்பு வரும் உலகத்தின் மீது, ஒரு வெறுப்பு. ஏன்னா ஒட்டிட்டு இருக்கிறவங்கள பிரிச்சு விடும் போது அந்த பொருள்கள் மீது ஒரு என்ன சொல்றது, ஒரு உதாசீனம், ஒரு வெறுப்பு, ஒரு கண்டுக்காம ஒரு நிலை வரும். அதிலிருந்து விடுபடுவதற்கு செகண்ட் டோஸ் என்னது? விபூதி யோகம். சோ துவேஷம் எப்ப வந்திருக்குன்னு தெரியணும், அது நிவாரணார்த்தம். அந்த துவேஷத்திலிருந்து, பற்றிலிருந்து வந்து அடுத்த நடுவில் இருக்கிற பற்றிலிருந்து எங்க வந்து நிப்போம்? வெறுப்புங்கிற இடத்துல சில பேர் வரலாம். உதாசீனம், கண்டுக்காம போறது. உடலையே நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க, என்னது இது உடல், அப்படி அதிலிருந்து விடுபட்டு செகண்ட் டோஸ் என்னது? துவேஷ நிவாரணார்த்தம் விபூதி யோகம். முதல்ல என்னது? உடல் என்ன சொல்லும்? மலங்களை சேர்த்து வச்சிருக்கிற ஒரு உடம்பு இது. இப்படித்தான் ஆரம்பிக்கும். இது எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் மூத்திரப்பையி, இந்த பக்கம் மலம், இதையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற உடம்பு. அப்படிங்கும்போது உடம்பு மேல இருக்கிற பற்றை வெளிவருவதற்காக கொடுக்கிற மருந்தது. அப்புறம் என்ன சொல்லும்? உள்ளம் யாரு வாழ்ற கோயில், உள்ளம் அது, உடல் அது கோயில். அதுங்கிறது என்னது? தேச நிவாரணார்த்தம். ஃபர்ஸ்ட் துவேஷம் ஒரு இடத்துல வரும், உடல் மீதே வரும். அப்ப அதுல நின்றக்கூடாதுங்கிறக்காக அடுத்த டோஸ் என்னது? நான் பாதியோட கிளாஸ் விட்டு ஓடி போயிறேன்னா எங்கதான் போய் நிக்கணும்? சீமனை ஊத்தி பத்த வச்சுக்க வேண்டியதுதான். ஏன் எனக்கு இது எதுக்குன்னு போனா என்ன பண்ணுவோம்? சோ அப்படி இல்ல, அதுதான் சொல்றது, கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு கோர்ஸ் வந்தோம்னா கம்ப்ளீட், ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா 6 நாள் மருந்துன்னா 6 நாள் சாப்பிடணும். 3 நாள் சாப்பிட்டா என்ன ஆகும்? அதேதான் கதை. அப்போ இத துவேஷ நிவாரணார்த்தம். வைராகியத்துக்கு முயற்சி பண்ணும் போது ஒவ்வொருவருக்கும் தேசத்தில் நிற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால என்ன சொல்றா? உடல் மலம் மூத்திர பை அடங்கியது 9 வாயிலை கொண்டது, இது வழியாக காத்து சூக்ஷ்ம சரீரம் போகக்கூடிய உடம்புன்னு சொல்லி 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 அதுல இருந்து ஒரு பற்றிலிருந்து வெந்தொன்ன அடுத்து என்ன சொல்லி கொடுக்கும் சாஸ்திரமே? உடலது கோயிலடா, உள்ளத்தில் வெளிப்படுகிற இறைவன், உன்னுடைய உள்ளத்தில் தான் இறைவன் வெளிப்படுறாரு போது அந்த துவேஷம் என்ன ஆகும்? விபூதி யோகம் ஹெல்ப்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் தட் துவேஷம். சோ துவேஷ நிவாரணார்த்தம். அதாவது மோகத்திற்கு மருந்து. அதான் நம்ம எப்படி இருக்கோ, பற்றுங்கிறது மோகம், அதிலிருந்து வருவதற்கு ஃபர்ஸ்ட் வைராகியம். அந்த வைராகியம் வந்து அதுக்கு ஆன்டிடோஸ் தான் என்னது? விபூதி யோகம். நீங்க விபூதி யோகத்தை படிக்க படிக்க அந்த மனதில் இருக்கிற வெறுப்பு போகும். அடுத்தது அபிமான நாசார்த்தம். அபிமானம் நாசமாகிறது. அபிமானம் என்ன? அதாவது நம்மிடம் ஒரு கல்வியோ, ஒரு பணமோ, ஒரு பதவியோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு நடனமோ, ஒரு ஸ்போர்ட்ஸோ, அல்லது புத்தி சக்தியோ, ஒரு பேசுகிற திறனோ, ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துடும்? கர்வம். இந்த சரீரம் நான்கிற எண்ணம் தான் என்னது? எங்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கு, அப்பதான் அகங்காரம். இத வந்து என்ன பண்ணணும்? இப்போ இறைவன் நாசம் பண்ணி ஆகணும். அப்ப என்ன சொல்றாரு? ஏய், உங்ககிட்ட இருக்கிற கல்வியோ, பணமோ, சக்தியோ, நடனமோ, ஸ்போர்ட்ஸ் சக்தியோ, புத்தியோ, பேசுகிற திறமை ஆனா என்னது? நானு. நீ என்ன நினைச்சுக்கிற? அதெல்லாம் உன்னுது நினைச்சதுனாலதான் உனக்கு கர்வம் வருது. இதெல்லாம் எது உன்னுடைய கிடையாது, அனைத்து என்னது? நான் போட்டது, அனைத்தும் என்னது அப்படிங்கும் போது அவன் என்ன ஆட்டோமேட்டிக்கா எதுல இருந்து விடுபட்டுருவான்? அந்த அபிமானத்திலிருந்து விடுபடுவான். மானித்துவம் சொல்ல, மானித்துவம் மதம்பித்வம் 13வது இதில் நம்ம நீட்டா படிக்க போறோம். நம்ம ஷார்ட்டா சொல்றேன். சோ என்னது என்னுடைய சக்தின்னு நினைக்காம அது இறைவனோட சக்தின்னு நம்ம பார்வை போகும்போது நமக்கு உள்ள கர்வம் வராது.
இது எப்ப வரும்? மற்றவங்களை விட என்னிடம் அதிகமான சக்தியை பார்க்கும்போது மானித்துவம், கர்வம், அகங்காரம், அபிமானம் அதிகமாகும். இதே மாத்தி என்னை விட இன்னொருத்திடம் அதிகமான சக்தியை நான் பார்க்கும்போது வருகிற உணர்வு என்னது? பொறாமை. ஐயோ, வச்சிருக்கிறாளே இவ்வளவு பணம், இவ்வளவு பெரிய போஸ்ட் இருக்காங்களே, இவ்வளவு டான்ஸ் கத்து வச்சிருக்காங்களே, ஸ்போர்ட்ஸ் இவ்வளவு பெரிய ஆள் ஆகிறானே, கோடி கோடியா சம்பாதிக்கிறானே. சோ என்ன ஆகுது? பொறாமை. அதிலிருந்து விடுபடுவதற்கும் விபூதி யோகம் என்ன? அப்ப அவங்கிட்ட யாருகிட்ட ஒரு கோடி கோடியா ஒரு கிரிக்கெட் பாலை இப்படி திருப்பிட்டு கோடி கோடியா சம்பாதிக்கிறானா, அவனுடைய சக்தி அவனுக்கு சொந்தமானது அல்ல, அது இறைவனது. அவன் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கான், அதை கொடுத்து வச்சிருக்கார். இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த சக்தியை அவன் அனுபவித்துக் கொள்ளலாம். இந்த சரீரத்தை விட்டு வெளியில போயிட்டானா, புல்லாய் பூடாய் பிறக்கும் போது கிரிக்கெட் பேட் அடிச்சுட்டாங்களா, அவன் போய் புல்லுல விளையாடு. புல்லா பிறக்கும் போது கிரிக்கெட் பேட் அடிப்பானாங்க, பூடா பிறக்கும் போது இந்த கிரிக்கெட் பேட் அடிச்சு கோடி சம்பாரிச்சுவானாங்க. டெம்பரரியா கொடுத்து வச்சிருக்காரு. அதேதான் எனக்கும். நான் கிரிக்கெட் பேட்ல 1 லட்சம் சம்பாரிச்சாலும் 1 கோடி சம்பாரிச்சாலும் அதுதான். அவன் அடிச்சாலும் எல்லாமே யாருக்கு சொந்தம்? விபூதி, இறைவனுக்கு சொந்தமானது. அது அவன் செஞ்ச புண்ணியம் இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். அதேதான் எனக்கும். இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் இந்த திறமையை, இந்த சக்தியை, இந்த பணத்தை, செல்வத்தை நான் அனுபவிச்சு கொள்ளலாம். இந்த உடலை விட்டு வெளியே போயிட்டேன்னா நான் இந்த வச்சிருந்த எதுக்கு நான் சொந்தக்காரி கிடையாது. வீட்டுக்கே சொந்தக்காரி கிடையாது. படுத்திருக்கிற கட்டலுக்கு, படுத்திருக்கிற பெட்டுக்கு கூட நான் உரிமை கோர முடியாது. அப்படிங்கும் போது இந்த விபூதி எல்லாம் இறைவனுக்கு சொந்தம் போது நமக்கு என்ன வராது? கர்வம், அபிமானம், கர்வமும் வராது. அடுத்தது அசூயா, பொறாமை. 4வது பாயிண்ட் அசூயா நாசன. 2 சேர்த்து சொன்ன 4வது பாயிண்ட் நீ தனியா கொண்டு எழுதிக்கலாம். அசூயா நாசனார்த்தம். பொறாமையிலிருந்து விடுபடுவதற்கு எது பயன்படுது? விபூதி யோகம். இறைவனுடைய பெருமையை நாம் கேட்கும் போதுதான் என்ன புரியும்? ஐயோ, ஏன்னா மனிதனா பிறந்துட்டா தோன்றின் புகழோடு தோன்றுக, அதுல மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. ஏன்னா எனக்குள்ள வந்துங்க பொறாம வந்துடும், எனக்குள்ள கர்வம் வந்துடும். நான் சும்மாவே ஃபேனை பார்த்துட்டு படுத்துக்கணும்னு படுக்க கூடாது. என்ன எந்த முயற்சி நான் பண்ணலையா? ஏதாவது முயற்சி பண்ணி நான் ஏதாவது வெற்றி பெற்று எனக்குள்ள கர்வம் வந்துட்டா, பொறாம வந்துட்டா, அதனால நான் சும்மா உட்காந்துருக்கேன். ஐயோ, அதல்ல. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்தலின் தோன்றலின் தோன்றாமை நன்றுங்கிறார். வாழ்ந்த புகழோடு வாழு, இல்லையே நீ சாவு. நீ ஏதாவது நீ பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை, நீ வேஸ்ட்பர். அப்ப புகழ் பெறணும்னா உழைக்கணுமா வேண்டாமா? சக்தியை வளர்த்திக்கணுமா வேண்டாமா? அப்ப புகழ் வருமா வராதா? அப்ப பெருமை வருமா வராதா? வரும். பெருமை வர்ற அளவுக்கு உழைச்சு அந்த பெருமையிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு கத்துக்கணும், அந்த பொறாமையிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு கத்துக்கணும். ஆனா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? வளர்வதற்குண்டான மார்க்கத்தில் நான் போய்கொண்டிருக்கிறேனா அப்படிங்கறதுல ஒரு செகண்ட். நேத்து முயற்சி பண்ணிட்டேங்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட். எதுக்கு? நான் வளர்ச்சி அடைய இருக்கு. இல்லைங்க 1 வாரம் முயற்சி பண்ணிட்டேங்க, இந்த 1 வாரம் ரெஸ்ட்டுங்க. இப்படித்தான் பாதி பேர் என்ன தெரியுங்களா ஆகுது? முயற்சி பண்றாங்க, எதுல வேணா எடுத்துங்க. அது ஒரு 4 நாள் நீங்க முயற்சி பண்ணிட்டு 1 நாள் கேப் விட்டீங்கன்னா திருப்பி நீங்க 4 நாள் மனசு கீழே நினைக்கிறீங்க. அது தெரிய மாட்டேங்குது. ரெஸ்ட் கேட்டா இப்ப எல்லாம் ஒரு வேர்டு ரெஸ்ட். 4 நாள் என்னோட முயற்சிக்காக புகழ ஏதோ ஒன்று பெறணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கடன்னு படியேறிட்டு இருப்பீங்க. அப்புறம் ரெஸ்ட் 1 நாள் தான். கடன்னு இறங்கி எங்க நின்னுக்குவீங்க? எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்க வந்து நின்னுக்குவீங்க. அப்புறம் மறுபடியும் என்ன பண்றது? கடன்னு ஏற வேண்டியது. அப்புறம் ரெஸ்ட். இந்த ரெஸ்ட்ங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சவன் எவனே தெரியலீங்க. அப்ப என்ன ஆகுது? கட ஏற வேண்டியது இறங்க வேண்டியது, ஏற வேண்டியது இறங்க வேண்டியது. பரிதாபமான வாழ்க்கை பல பேர் வாழ்றத கண்கூட பாக்குறோம். அப்படி இன்னும் கொஞ்சம் போயிருந்தாங்கன்னா அப்படியே கேலப்ல மேல போயிருப்பாங்க. ஒரு பிசினஸ் ஆகட்டுங்க, எதையேனுங்க, ஒரு படிப்பாகட்டும், கல்வி ஆகட்டும், ஒரு +2 மார்க் வாங்கணும், கடன்னு இருப்பான். கோட்டையில லீவ்ல ஒரு 4 நாள் 5 நாள் அப்படி புக்கே தொட மாட்டேன், எல்லாம் போயிருக்க மாட்டே விட்டு. அப்புறம் அடுத்த டேர்ம் எடுத்து வச்சு பார்த்தா ஐயோ பக்குங்க. ஏன்னா முத படிச்சு அங்க கேட்பானே, மறந்து போச்சே. மனம் என்ன பண்ணும்? அப்போகனம். மனம் அது தன்மையை இழந்துரும். படிச்சது மறக்கும். அது சக்தி இறைவன் கொடுத்தது. மெமரி சக்தியை கொடுத்த அதே இறைவன் தான் அப்போகன சக்தி உள்ள கொடுத்து வச்சிருக்காரு. அப்ப கோட்டையில விட்டாலும் கீப் இன் டச் வித் ஸ்டடீஸ். இந்த ரெஸ்ட்னு புக்கை தூக்கி போட்டு நீ 15 நாள் அந்த பையன் புக்கை தூக்கி போட்டு வாழ்ந்தான்னு வச்சுக்குங்க, திருப்பி எடுத்தா எல்லாம் புதுசா தான் தெரியும்.
எதுவுமே படிச்சு அப்ப அது வேற பாருங்க, ஐயோ இது நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததே, மனப்பாடமா தெரிஞ்சதே, ஒன்னும் தெரியலைங்க போது வரும் பாருங்க ஒரு பயம். ஐயோ மறந்துட்டனே, திருப்பி அது பாரு மறந்துட்டேங்கிற கூட தேவையில்லை, ஐயோ மறுபடியும் படிக்கணுமே. அந்த குழந்தை என்ன போராடுதுன்னு பாருங்க. நம்மளுடைய குருகுலத்துல கோட்டை லீவும் கிடையாது, ஹாஃப் டே லீவும் கிடையாதுங்க. இதெல்லாம் ஃபாரின் கலாச்சாரம். கோட்டை லீவு, ஹாஃப் டே லீவு, சம்மர் ஹாலிடேஸ், வின்டர் ஹாலிடேஸ், இதெல்லாம் நம்ம கலாச்சாரமே இல்லை. குருகுலத்துல போனா என்ன கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அவருக்குலாம் தெரியும். இந்த மனதை நீங்க 20 நாள் புக்கை விட்டு துரத்தி விட்டீங்கன்னா, நீங்க பாருங்க +2 முடிச்சுட்டு அந்த 3 மாசம் என்ஜாய் பண்றாங்க பாருங்க. காலேஜ் போய் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அரியர்ஸ் வரும். இங்க வந்து மெரிட்ல வாங்கி போயிருப்பானுங்க, அங்க போனா அரியர்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல, அப்புறம் எல்லாம் உருண்டு பிறண்டு அப்புறம் தான் செகண்ட் செமஸ்டர் தேர்ட்ல தான் அப்படியே தெளிவானுங்க. ஏன்னு கேளுங்க, இதுதான் ப்ராப்ளம். 3 மாசத்துக்கு லீவு, ஜாலி, என்டர்டைன்மெண்ட், ரெஸ்ட். என்ன ரெஸ்ட்? மூளை என்ன பண்ணிரும்? அப்போக மூளையா புத்தி இல்ல, மனம் என்ன பண்ணிரும்? அதை விட்டுரும். அதனாலதான் சொல்றது, முயற்சியை என்ன பண்ணணும்? விடாமுயற்சி. அப்பதான் ஏறிக்கிட்டே இருப்போம். சாண்டிங்க எடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் 1 வருஷம் சாண்ட் பண்ணாம புக்கை மூடி வச்சேன்னா அடுத்த வருஷம் எடுத்தேன்னா என் நிலைமையே வேற. நீ நினைப்பீங்க இவங்க ஃபுல் ஃபார்ம் வந்துட்டான்னு உங்களுக்கு தோணும். நானே 1 வருஷம் நான் சாண்ட் பண்ணலின்னு ஒன்று ரெஸ்ட், உங்க லாங்குவேஜ் சொல்லுவோமே, ரெஸ்ட் எடுக்கலாம். போதும் சாண்ட் பண்ணியாச்சு, 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 6 மாசம், இப்போ 1 வருஷம் கூட தேவையில்லைங்க, ஒரு 6 மாசம் ரெஸ்ட் விட்டுறலாம் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் நடக்கும். எதுல எடுத்தீங்கனாலுமே, எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே, நான் எக்ஸாம்பிளுக்கு பலது காமிக்கிறேன். சோ இந்த கர்வம், பொறாமை எப்படி, நான் இதுல என்னென்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் அபிமான நாசனார்த்தம், எத்தனாவது 4 பார்த்திருக்கோம். அபிமான நாசனார்த்தம் கர்வம், அசூயா நாசனார்த்தம்னா பொறாமை. இது 2 வரக்கூடாதுன்னா எங்க இருக்கணும்? விபூதி யோகத்தை படிக்கத்தான் அங்க எல்லாமே இறைவன் கொடுத்ததுங்க போது நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். அடுத்தது மனோ விஷாலார்த்தம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.